தளபதி விஜய் நடிப்பில் உருவாயிட்டு வர்ற ஜனநாயகன் படத்தில் 3 இயக்குநர்கள் நடிக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த 3 டைரக்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு வர்ற ஜனநாயகன் படத்தில் பாபி தியோல், பூஜா ஹெக்டே, பிரியாமணி, மமிதா பைஜுன்னு நிறைய பேர் நடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா இது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கப்புறம் தளபதி விஜயை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனாலே இந்த படத்தில் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி 3 டைரக்டர்ஸை நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது மாஸ்டர் படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தை கொடுத்த நெல்சன், அதுக்கப்புறம் மெர்சல், தெரி மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த அட்லி, இவங்க 3 பேருமே இந்த படத்தில் நடிக்கிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படம் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக உருவாக இருக்கிறதுனால இந்த படத்தில் 3 டைரக்டர்ஸுமே பத்திரிகையாளராக நடிக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வர தகவல் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட தளபதி படத்தில் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரி ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் எது வச்சாலுமே அது ரசிகர்களால் பயங்கரமா கொண்டாடப்படும். அது மட்டும் இல்லாம இது கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல் மாதிரி பல பிரபலங்களை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுக்கான வேலைகளை இப்பவே அவங்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்தோட எண்டில் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ஹைப்பும் நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது. இது எந்த அளவுக்கு பெருசாக மாறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.